போலீஸ் எடுத்து போனா அவங்க போட்டோ அனுப்புவாங்க. நீங்க லாஸ்டா உங்களுக்கு எடுத்து போனீங்கன்னா லாஸ்டா 13 போட்டோ எடுப்பீங்களா, அந்த போட்டோ அனுப்புவாங்க. அந்த போட்டோ கேட்டு வந்துச்சு. நான் கேட்க அது காலையில தான் கேட்டுக்கிறேன். அது இப்ப கேட்டு இப்பதான் வந்துச்சு. அவரு இது வரலையா இன்னும் தெரிஞ்சிருக்காது. இப்போ அவர் போயிட்டு அவங்க சடங்கு பண்ணி முடிச்சுட்டு இந்திக்காரன் இவங்க மாத்தி என்ன பண்ணிட்டாங்க. அப்ப போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கூட போய் தான் சார் போய்தான். ஏன்னா இப்போ மருந்து குடிச்சு இறந்தவருக்கும் விபத்துல இறந்தவருக்கும் வித்தியாசம் தெரியாதுங்களா? போஸ்ட்மார்டம் பண்ணும்போது எப்படி இவரு மருந்து குடிச்சவரு கொக்கு மருந்து குடிச்சு இறந்துட்டாரு. இவரு அங்க இருக்கிறவரு விபத்துல இந்திக்காரர் வந்து விபத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறாருங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அப்ப உண்மை நம்ம எப்படி எடுத்துக்கிறது நீங்க பாருங்க. தலைமை மருத்துவமனையில ஒரு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லயே உண்மைத்தன்மை இல்லை. மருந்து குடிச்சு இறந்து போனவருக்கு விபத்துல இறந்தவருடைய பிணத்தை கொடுத்து அமைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அலட்சியமா மருத்துவமனை செயல்படுது. கட்டாயம் முதலமைச்சருக்கு எடுத்துட்டு போயிட்டு இதுக்கு இங்க எல்லாரும் சரியா வேலை செய்யற அளவுக்கு இதை கொண்டு வரணும் சார். கொடுத்துட்டு போறோம். இவரு ராஜேந்திரன் இவரு வயசு இதை அடி சொல்லி கொடுக்குறோம். வேற ஒருத்தர் வந்து கேட்கல இல்ல இது கொடுத்துட்டு போயிருக்காங்க. இவங்களுக்கு சொன்னமா இல்லையா? ஒரு பிணத்துக்கு ஒரு டோக்கன் கூட போட்டு கொடுக்கல சார். நம்ம அட்லீஸ்ட் அதுல ஒரு டோக்கன் போட்டு நம்ம ஒரு டோக்கன் கொடுத்தா அந்த டோக்கன் காட்டும் போது தந்து எடுத்தாரலாம் இல்லைங்களா? ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் உள்ள ஒரு பாடி வந்தா அவங்களுடைய எல்லா டீடைல்ஸ் இருக்கணும்ல, எல்லா ரெக்கார்டா இருக்கும்ல. அவங்க தழும்பு என்ன இருக்கு, எப்படி என்ன ஏஜ் எல்லாமே இருக்கணும்ல. வேற ஒரு இதுல காஞ்சா எப்படி சார் புத்தகத்துல பாதி அன்னோன் போட்டு வச்சிருக்காங்க. ரிட்டர்ன் போகும்போது ஏதோ ஒரு பேர் போட்டு நோக்கடையில போட்டுறாங்க. நமக்கு கிடைக்கிற பாடி ஏன்டா ஏதோ ஒரு போட்டு அனுப்பிச்சுறாங்க. இப்ப அன்னோன் சொன்னா இப்ப இந்த பாடி போட்டு அனுப்பிச்சாங்க. 6 மாசம் பாடி இருக்கட்டும். ஆனா நாங்க டீடைல் கொடுத்துட்டு போறோம். நாங்க கொடுத்துட்டு அன்னோன் கொடுத்துட்டு போறோம். சார் ராஜேந்திரன் என்ற கூலி தொழிலாளி பாத்தீங்கன்னா புச்சிரெட்டி பள்ளியில தீராத வயிற்று வலினால கொக்கு மருந்து குடிச்சிருக்கிறாருங்க. அவரை திருத்தணி மருத்துவமனையில கொண்டு போய் உறவினர்கள் சேர்த்திருக்கிறாங்க. அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு வந்தாங்க. இங்க மேல் சிகிச்சை அளிக்க முடியாம மேல் சிகிச்சையில பலன் இல்லாம இறந்து போயிட்டாரு. இறந்து போனவரை அவருடைய சொந்த சகோதரர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா பிணவரை வரைக்கும் கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்கிறாருங்க. பிணவரையில வைக்கும் போது எந்தவித டோக்கனும் கொடுக்கலைங்க. அந்த சிஸ்டமே இங்க இல்ல. பிணவரையில டோக்கன் கொடுக்குற சிஸ்டம் கூட இங்க இல்ல. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அது தற்கொலைன்றதுனால சூசைட்ன்றதுனால காவல்துறையில இருந்து கடிதம் வாங்கினாரு நேத்து அனுப்பியிருக்கிறாங்க. நேத்து காவல்துறையில கடிதம் வாங்க முடியாத சூழ்நிலையில இன்னைக்கு காலையில காவல்துறை கிட்ட கடிதம் வாங்கிட்டு பிணவரையில பார்த்தா அவருடைய சகோதரனுக்கு ராஜேந்திரனுடைய பூத உடலுக்கு பதிலா வேற ஒருத்தருடைய பூத உடலை காட்டி இதுதான் உங்களுடைய சகோதரன் எடுத்துக்கொண்டு போங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க இல்ல இது எங்களுடைய சகோதரன் இல்லைன்னு சொன்ன உடனே கிட்டத்தட்ட ஒரு 9 பாடியை வந்து காட்டுறாங்க. 9 பாடியிலுமே வந்து ராஜேந்திரன் இல்ல. அதுக்கு அடுத்தபடியா நாங்க என்ன பண்றோம், சிசிடிவி கேமராவுக்கு போறோம். சிசிடிவி கேமராவை நாங்க செக் பண்ணா சிசிடிவி கேமரால எந்தவித பேக்கப்புமே இல்ல. எந்த கேமராலையும் பேக்கப் எடுக்க முடியல. அது மட்டும் இல்லாம அந்த புட்டேஜை ஓபன் பண்றதுக்கு பாஸ்வேர்டு ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியல. 1 மணி நேரம் ஆச்சு அவங்க அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்தது நேற்று எந்தெந்த பாடி எல்லாம் நீங்க வெளியில அனுப்பியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே சொந்த முயற்சி எடுத்து பார்க்கின்ற போது திருநென்றூருக்கு ஒரு பாடி அனுப்பணும். அது உறவினர்கள் தான் வந்து பெற்றுக்கொண்டு போனாங்க. அன்னவுன் பாடி வந்து 2 கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே நாங்க என்ன பண்றோம், எங்கெல்லாம் கொடுத்து அனுப்பினீங்கன்னு கேட்ட உடனே திருவள்ளூருக்கு ஒரு பாடி அன்னவுன் கொடுத்து அனுப்பியிருக்கிறோம். வெங்கலுக்கு இந்திக்காரர் ஒருத்தர் வந்து அன்னவுன் பாடி வாங்கின்னு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை தொடர்பு கொண்ட உடனே வெங்கல்ல இருந்து அது பீகாருக்கு எடுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ராஜேந்திரனுடைய பூத உடல் இப்போது பீகாருக்கு ஆம்புலன்ஸ்ல எடுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் இங்க காவல்துறை அதிகாரிகள் வந்து அந்த ஆம்புலன்ஸை நிறுத்தி உடனே பீகாருக்கு சென்று கொண்டிருக்கிற ஆம்புலன்ஸை திருப்பி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க காவல்துறை அதிகாரிகள். ஆனா எங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, நாங்க ராஜேந்திரனுடைய பூத உடலை இங்க வச்சுட்டு போனதை யாருடைய லெட்டர் கொடுத்து இவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க,
இப்ப காட்டுற உடம்ப வந்து எப்படி இதை ராஜேந்திரன் காட்டுறாங்க? இதுக்கு யாரு, இதுக்கு இன்சார்ஜ் யாருங்க? இதுக்கு டீன் யாரு? பிணவரைக்கு டீன் யாரு? இன்சார்ஜ் யாரு? இதனுடைய கண்ட்ரோலர் யாரு? யாருமே எந்த தகவலும் சொல்ல மாட்டேன்றாங்க. எந்தவித சரியான பதிலும் இல்ல. கேமரா வேலை செய்யுது, ஆனா கேமரா பேக்கப்பே இல்லைன்றாங்க. மொத்த பேரும் இதை முதலமைச்சர் தனிப்பிரிவு கொண்டு போயிட்டு ஒவ்வொருத்தரும் இதை வந்து சஸ்பெண்ட் பண்ணணும். ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து பிணவரையில வேலை செய்யறவங்க முதற்கொண்டு இதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைவரையும் இங்கிருந்து ஒண்ணு பணிமாற்றம் செய்யணும், இல்ல அவர்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணணும். இதுதான் பாதிக்கப்பட்டவர்களுடைய கோரிக்கையா இருக்குது. காவல்துறையினுடைய, என் பேர் முத்து, வழக்கறிஞர்.